நமக்கு ஏற்படுற தோஷத்தை அளிக்கிற சில செயல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்முடைய சில செயல்கள் நமக்கு எவ்வாறு தோஷமாகி நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கிறது என்று நமக்கே தெரியாது. அதுபோல் சில நல்ல செயல்கள் நம்முடைய தோஷத்தை விலக்கி நமக்கு நன்மை செய்யும். அது என்னலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தூங்குகிற அறையில் ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கணும். இரவு தூங்கிட்டு காலையில் அந்த தண்ணியை எடுத்து செடிகளுக்கு ஊற்ற சுக்கிரதோஷம் படிப்படியாக குறையும். இதை இப்படியும் சொல்லலாம், நம்ம தூங்க போகும்போது இரவு குடிக்கிறதுக்காக எடுத்து செல்கிற தண்ணி காலையில் மீதம் இருந்தால் அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடணும். அடிக்கடி பசுவிற்கு வாழைப்பழம், கற்கண்டு, பொங்கல் கொடுப்பது சந்திர பகவானின் ஆசிகளை நமக்கு கொடுத்து புகழை பெற்றுத்தரும். வசதி இல்லாத குடும்பத்தினருக்கு ஈமச்சடங்குகள் செய்ய பணம், பொருள் கொடுத்து உதவி செய்தல் சனி பகவானின் ஆசிகளை கொடுத்து ஆயுளை விருத்தி செய்யும். ஆசிரியர்கள், வேதம் படித்தவர்கள், நம் முன்னோர்கள் மற்றும் சாதுக்களை விழுந்து வணங்கிட, புண்ணிய யாத்திரைக்கு இல்லாதவருக்கு பொருள் கொடுத்து உதவுவது, குழந்தை பெற்ற ஏழை தம்பதியருக்கு பொருள் கொடுத்து உதவுவது குரு பகவானின் ஆசிகள் கிடைக்க வழிவகுக்கும். சிதிலமடைந்த கோவில்களுக்கு நீர்நிலைகளை உண்டாக்குறது, தண்ணீர் தொட்டிகள் அமைத்து கொடுக்கறது, குளம் சரி செய்து கொடுக்கறது அல்லது இவைகளை செய்பவருக்கு உதவுறது தேவதைகளின் ஆசிகளை கொடுத்து நமக்கு வசியமும் கவர்ச்சியும் கொடுத்துவிடும். சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வதும், பசித்து தவிக்கும் உயிர்களுக்கு உணவு அளிப்பதும், கோவிலுக்கு தங்கத்தை தானமாக அல்லது கலசத்திற்கு தருவது, தொழுநோய், குஷ்டம் கண்டவர்களுக்கு வைத்திய செலவு அல்லது அவர்களுக்கு நல்ல உணவு அளிப்பது சூரிய பகவானின் ஆசிகளை கொடுத்து நல்ல ஆரோக்கியம் மற்றும் வம்ச விருத்தி தரும். திருமணம் செய்ய ஏழை பெண்களுக்கு பொருள் கொடுத்து உதவுதல், நாம் வாழும் வீடு மேலும் தொழில் செய்யும் இடத்தை கைகளால் தொட்டு வணங்குதல், மேலும் பூமிக்கு மரியாதை செய்தல், பல உயிர்களை வளர்த்தல், விலங்குகள், பறவைகள் போன்றவைகளை, உயிர் பலிகளை நாம் தவிர்த்தல், இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவிற்கு பணம் கொடுத்தல் செவ்வாயின் ஆசிகளை கொடுத்து அஷ்ட சுகங்களையும் தரும். ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு பொருள் உதவி செய்தல், புதன்கிழமை தோறும் அன்னதானம் செய்தல், புதிய உடைகளை தானம் செய்தல், குறிப்பாக குளிர்காலத்தில் செய்வது ரொம்ப நல்லது. புதனின் ஆசிகளை நமக்கு கொடுத்து சண்டை பொறாமையினால் வரும் நோய், நீதிமன்ற பிரச்சனைகள் போன்ற தொல்லைகளை விலக்கி நல்ல தொழில், மேன்மையான வாழ்க்கையை கொடுக்கும். நாகத்தை கண்டதும் அடிக்காமல் இருப்பது, குடி கெடுத்தவன், குடிகாரன், குரு துரோகி, பசுவை கொன்றவன் இவர்களிடம் நட்பு கொள்ளாமல் தவிர்ப்பது ராகு கேது ஆசிகளை கொடுத்து அதிர்ஷ்டம், போகம் மற்றும் சகல பாக்கியத்தை அனுபவிக்கும் ஆசிகளை தரும். இந்த பஞ்சமகா பாவிகளை அடையாளம் கண்டுகொள்வது சற்று சிரமம்தான், தெரிந்தும் சேர்வது நமக்கு தரித்திரம். பாலடைந்த சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றுவது, பிரதோஷ நாளில் சிவஸ்தலங்களுக்கு முடிந்த வரையிலான அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, வெள்ளத்துடன் பச்சரிசி மாவை கலந்து அதை கோவிலின் சுற்று பிரகாரத்தில் தூவி விடுவது தேவர்களை சாந்திப்படுத்திவிடும். இவர்கள் நம் முன்னோர்களுக்கு மோட்ச பதவி அளிப்பார்கள். இவைகளையெல்லாம் நாம் புரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பலன் ஒன்றுதான்.